பாருங்க, மகாபாரதம் நடந்து முடிந்தது. இதுதான் என்னிடத்தில் வருகின்ற செய்தி. மகாபாரதம் நடந்து முடிகிறது. இப்ப இருக்கிற உங்க வயசு பையன், ஒரு 19 வயசு பையன் என்ன மாதிரியே தேடினா எங்க நடந்துச்சு இந்த போர்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல மகாபாரத போர். யாருக்கும் யாருக்கும் நடந்தது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். பாண்டவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள் வெரி குட். சோ தெரியும் கதை. நான் இப்ப சொல்றதன் மூலமா பெர்ஸ்பெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், பார்வை மாறும். என் அருமை தமிழ் உறவுகளே, நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தகுதியான வகையில் அதை கொண்டு செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ராமாயணத்தை பேசின உடனே பையன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆரம்பிச்சிட்டாங்க ராமாயணத்தை. ஏன்? அது அவனுடைய சப்ஜெக்டா இல்ல. அவனுடைய சப்ஜெக்டா சொல்லி பாருங்க, உட்கார்ந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா சொன்னா உட்கார்ந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா நீங்க சொல்லலன்னா அவன் கேட்க மாட்டான். அவனுடைய சப்ஜெக்டா சொல்றேன். மகாபாரதம் நடந்து முடிந்தது. உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோ போன மாசம் போனான், குருஷேத்திரத்துக்கு போனான். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு குருஷேத்திரம். போனா, போய் உட்கார்ந்தா, மண்ணை தடவுனா. ஒரு குரு வந்தார். என்ன செய்கிறாய்? இங்கேதானே மகாபாரதம் நடந்தது. சிரித்தார் குரு. மகாபாரதம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். யாருக்கு யாருக்கும் நடந்தது? பாண்டவருக்கும் கௌரவம். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள்? இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு. என்ன செய்தி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த போராட்டம் இருக்குதே, இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லனா அசைவுகளுக்கு கை தட்டுகிறீர்கள் என்றால் உள்ள வேலை செய்து சரியா. அதான் காரணம். அது சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தனா இந்த கைத்தட்டலாம் வராது. முதல்ல ஆடவே முடியாது. வேறு விதமான ஆட்டம் தான் வரும். அப்படி வந்தால் தான் நம் இனம் வாழும். நான் ஒன்னு சொல்றேன், கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கேளிக்கைகளில் மூழ்காமல். பாருங்க, ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், பார்க்கும். யாரெல்லாம் வந்திருக்கா? ஓ, நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு 4-5 இருக்கு. ஓகே, உட்காரலாம் ஒரு 4 hours. ஓகே. காது இருக்குல்ல, அது வந்து விழும். அதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு மூடி இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல்ல, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. உடல் அசைவுகள் இருக்குல்ல, அது அற்புதமானது. The rare phenomena under the sky is our body. சூப்பர் மேட்டர் இது. உடல் ஒன்னு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வராது. போலியான சில விஷயங்களை போலாம். பல் டாக்டர்லாம் இருக்கிறீங்க, ஒரு பல்லு போனாலே எங்க ஊர்ல வந்து 15,000 ரூபாய். அதுவும் செராமிக் பல்லு தான். வாய்க்குள்ள 32 × 15,000 போட்டு வச்சுக்கோங்க. வாய்க்குள்ளேயே வச்சிருக்கிறோம். இருந்தாலும் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. வர்றது ஒரிஜினல் கோடி கொடுத்தாலும் வராது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சான்ஸே கிடையாது. இல்லைன்னா எங்க ஜெயலலிதா அம்மாவை நாங்க வந்து காப்பாத்திருப்போம். முடியல. இல்ல, பல விஷயங்கள் இல்ல. உடல் அவ்வளவு அற்புதமானது. இந்த உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது. அவர் சொன்னார், இந்த 5 புலன்களுக்கும் 100 கௌரவர்கள். அவர்கள் யாருன்னா 100 இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர் தான் மகாபாரத போரா. 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும். பையன் என்ன மாதிரி ஒரு டவுட்னு கேட்டான். சூப்பர் கொஸ்டின் அது. அப்ப கர்ணன் யார்? Who is கர்ணா? அவன் 6வது சகோதரன்ல. அவன் யார்? நான் குரு சொன்னார் பாருங்க, உள்வாங்கி கொண்டு போங்க. குரு சொன்னார், அந்த 6வது நபர் தான் கர்ணன். அந்த கர்ணன் இருக்கால, அந்த 6வதுங்கிறது என்னன்னா மனசாட்சியா. அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா. நின்னு சொல்லுமா, நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு பிடிக்குது. நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா? அவ வாய் சரியில்லை. நான் ஏன் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா? அவன் நடத்த சரியில்லை. நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா? என் முன்னால இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். இப்படி எல்லாம் வந்து அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும். அதுக்கு பேர் தான் கர்ணனா. சூப்பர் பதில்ல. இன்னொரு பதில சொன்னாங்க, வயசானவங்க மன்னிக்கணும். 2-3 பேர் தான் இருக்கிறீங்க. ஓகே, மன்னிச்சிருங்க. அப்போ சூப்பர் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன क्वेश्चन கேக்குறாங்க தெரியுமா? என்ன லாஜிக்கா கேக்குறாங்க தெரியுமா? பதில் சொல்ல தெரியாத நாம் தான் குற்றவாளிகளை தவிர புத்தியா அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தலைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறை நம் ஆட்சியை பிடிக்கும், நம் மண் நம்முடையதாக இருக்குங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு சோறு போடுறதே இல்லைங்க. நாம என்ன மாதிரி அவங்க கேக்குறாங்க கேள்வி. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே, வயசானவங்க தானே. அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க? அப்ப வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொன்னா நம்ம கேட்கணுமா? அப்ப அவங்க எல்லாம் வாழ்க்கையில வந்து தப்பே செய்யாதவங்களா? அப்ப எதுக்கு அவங்க வந்து அங்க போய் நின்னாங்க? என்ன பதில் பாருங்க, குரு பதில். நம்ம மூளையில அடிக்கிற வெளிச்சம், லைட்.
வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது. சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம். எல்லாரும் தலையாட்டுறான், மன்னிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டாங்க பாருங்க, சூப்பர் கொஸ்டின். அப்போ கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார்? அவனை ஏன் டிரைவரா வச்சாங்க? மகாபாரதத்துல கிருஷ்ணன் யார்? தேரோட்டி தானே. பார்த்த சாரதி, சாரதினா டிரைவர். ஏன் அவனை டிரைவரா வச்சாங்கன்னா, குரு சொன்ன பதில், இந்த ஐம்புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்துக் கொண்டால் ஈஸியாக அந்த 100 இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு. இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை. நாம் ஒட்டுமொத்தமான இந்த கதையை சொல்லாமல் வெறும் காட்சிகளின் மூலமாகவும் வெறும் பாத்திரங்கள் மூலமாகவும் போய்கொண்டே இருக்கிறோம். யூத்துக்கு நான் சொல்றேன், எந்த வார்த்தை இருந்தாலும் இங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் அந்த கேள்வியில் அடர்த்தி இல்லை. அடர்த்தி இருக்க வேண்டும் என்றால் தேடலில் போங்க, உள்ள இறங்குங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு. தகவல்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க. என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்களேன்னு நிஜமா சொல்றேன், அடங்காதீங்க. எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க, எதுக்கு அடங்கக்கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க. சில விஷயங்களுக்கு அடங்கக்கூடாதுன்னா அடங்கக்கூடாது. ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், உங்களுக்கான செய்தி. ஒரு குட்டி பையன் இருந்தான், என் கூடவே சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன், சரியான ஹீரோவா இருக்கான். அவன் பயங்கரமா கேள்வி கேட்கிறான், பதிலே சொல்ல முடியல யாராலையும். அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டா, as a டீச்சர், கேள்வி கேட்பதுதான் புத்தி, பதில் சொல்வது அல்ல. பதில் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்கறாங்க முட்டாள்கள். கேள்வி கேட்கின்றவர்களை கேள்வி கேட்டன என்ன உட்காரு, ஸ்டாஃப் ரூமுக்கு வா, உட்காரு. எப்படிங்க உருப்படும்? தெரியலன்னா தெரியலப்பா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்றது இல்லைங்க. கேள்விகள் கேட்பது, அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பது. அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். why not கேட்டுக்கிட்டே இரு. என் பையன் இது 7 தெரியும் தானப்பா, ஆப்பிள் 7. அதான் 2 கேள்வி வச்சிருக்கானுங்க, ஜாக்கிரதையா இருங்க பெரியவங்க. 2 கேள்வியில நம்மள சவட்டி கலஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க. why not, so what. இத கொண்டு போனேங்க வீட்டுல, குவைத்துக்கு போயிருந்தேன், அங்க வாங்கினேன், போய் வைக்கிறேன். 16 வயசு என் பையன். நீ 7? ஆமா, for me 78,000 ரூபாடா. so what, உனக்கான why not. வெக்கமான சூடு சொரணை இருந்தா கேப்பானா? சொந்தமா உழைச்சி வாங்குறா, இது நம்ம சொந்தமா உழைச்சி வாங்கினது. இப்ப நான் உனக்கு கொடுத்தா அது பிச்சை, வேணுமான்னு கேட்டேன். வேணாம் வச்சுக்க நீ கேட்டு. அடங்க கூடாது, சில நேரங்கள் அடங்க கூடாது. ஆனா எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்கணும். ஒரு குட்டி பையன் வெளியில விளையாடிட்டே இருந்தா, அவங்க அப்பா லேட்டா வந்தவர் உள்ள நுழைஞ்சாரு. 3:45 மணி. எங்கப்பா பையனா வெளியில விளையாடிட்டு இருக்கானா? குளிச்சிட்டு வந்தாரு. சாப்பிட்டானா பையன் கேட்டாரு, சாப்பிடல. கூப்பிட அவனாரு, அவன் வரல, விளையாடிட்டு இருக்கான். இதான் சிச்சுவேஷன். புரிஞ்சிருச்சா? வேகமா சொல்லிட்டேனா? புரிஞ்சது? வெரி குட். உள்ள புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுவேன், அதனாலயே புரிஞ்சிருச்சுருவானுங்க. நமக்கு தெரியாதா இது? பையன் என்ன பண்ணா, வெளியில போய் விளையாடிட்டு இருக்கிறான். அப்பா கூப்பிட்டாரு, இருப்பா விளையாடுறேனா? ஏய் வாடான, இருப்பா விளையாடிட்டு இருக்கிறேன். டேய் வாடா, இருப்பான. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வரியா? நான் வரட்டுமா? வந்துட்டப்பா. நான் வந்துட்டான் உள்ள. அப்பா கேட்டாரு, என்னடா பண்ணிட்டு இருந்த? விளையாடிட்டு இருந்தப்பா. யாரோடடா? ஒரு எறும்ப நானும் விளையாடிட்டு இருந்தோம்பா. இரும்பு நீயுமா? ஜெயிச்சிட்டியாடான? ஜெயிச்சிட்டப்பா. எவ்வளவு நேரமாடா விளையாடுற? 3 மணி நேரமா விளையாடுறப்பா. ஈ அப்பா, என்னடா ரூலு, என்னடா விளையாட்டு? நான் ஒரு வட்டம் போடுவேனா, அந்த வட்டத்துல அந்த எறும்பு இருக்கணுமா? ஓ, ஜெயிச்சிட்டியாடா? ஜெயிச்சிட்டப்பா. எங்க காட்டு. நேரா தோட்டத்துக்கு போனா, தோட்டத்துல வட்ட வட்டமா போட்டிருக்கு. ஒரு தொடப்ப குச்சி வச்சுட்டு போட்டிருக்கான். ஓரத்துல ஒரு அரை வட்டம் போட்டிருக்கு, அதுல ஒரு எறும்பு செத்து இருக்கு. என்னடா இதுன்னா, இதான்ப்பா ரூலு, நான் போடுற வட்டம் உள்ள இருக்குது. எப்படி ஆரம்பிச்ச? எறும்பு வந்துச்சுப்பா, ரவுண்டு போட்டேன்ப்பா, அது வெளியில போச்சுப்பா. சரி, மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா மறுபடியும் வட்டம் போட்டேன்னா மறுபடியும் ரவுண்டு போட்டேன். நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா? மறுபடியும் நான் விளையாடி தான் பாருங்க, ரவுண்ட் போட்டேன். அடங்கவே இல்லப்பா அது. நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிட கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா. அப்பா கேட்டாரு, யாரா ஜெயிச்சதுன்னு. பையன் சொன்னா, நான் தான் ஜெயிச்சேன். எப்படிறான? நான் போட்ட வட்டத்தில் அது இருக்குல்ல, ஒரே அடி இருக்குதுல்ல. அப்பா சொன்னதுதான் செய்தி குழந்தைகளே. ஜெயிச்சது நீ இல்லடா, ஜெயிச்சது எறும்புடா.
எப்படிப்பா? செத்தால சாவேனே தவிர நீ போடுற வட்டத்துல தங்க மாட்டேன்னு சொல்லிச்சு பாரு, அது ஜெயிச்சுக்கிறாச்சு. குழந்தைகளே, உங்களுக்கு வட்டம் போடுவார்கள், நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது. உங்களுக்கான எல்லையை, உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். நமக்கு நாம் தான் நீதிபதி, நமக்கு நாம் தான் எல்லாம் என்கின்ற நிலை வந்து நீங்கள் உயர, உங்களுடைய உயரத்தில் நின்று என்னுடைய உயரத்தையும் கலந்து அந்த வெற்றி களிப்பில் நாம் அடுத்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற உயரமான எண்ணங்களுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.